ஹாய், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் நியமன தேர்வு தமிழ் பாடப்பகுதியில் யூனிட் 4ல் சிறுபஞ்சமூலம் பாகம் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன பதிவில் நம்ம பாகம் 1 பார்த்துருந்தோம். ஸோ இந்த பதிவில் பாகம் 2. நெடுக்கல் குறுக்கல் துறைநீர் நீடு ஆடல் வடுத்தீர் பகல்வாய் உரையே வடுத்தீரா ஆகும் அந்நான்கு ஒழித்து 5 அடக்குவான் ஆகில் வேகும்பம் வேண்டான் விடும். வடு அப்படின்னா குற்றம், 5 அப்படிங்கிறது ஐம்புலன்களை குறிக்குது, வேகும்பம் அப்படின்னா உடம்பு, அதாவது வேகுதற்குரிய குடம் போன்ற உடம்பு. மயிரை சடையா வளர்க்கறதும் மயிரை குறைக்கிறதும் கங்கை முதலிய நீர்நிலைகள்ல போய் நீராடுறதும் குற்றமற்ற பகல் காலத்தில் உண்ணுதலும் என்ற குற்றம் நீங்காதவையான அந்த 4ஐயும் நீக்கி ஐம்புலன்களை அடக்குதலும் ஆகிய செயல்களை செய்பவன் சுடுகாட்டில் வேகுவதற்குரிய குடம் போன்ற உடலை விரும்பாதவனாகி விட்டு விடுவான். அடுத்த பாடல். கொன்றான் கொலையை உடன்பட்டான் கோடாது கொன்றதனை கொண்டான் கொழிக்குங்கால் கொன்றதனை அட்டான் இடவுண்டான் ஐவரினும் ஆகும் என கட்டெறிந்த பாவம் கருது. அதாவது கேடாது அப்படின்னா நாணாது, வெட்கப்படாமல் அப்படின்னு அர்த்தம். அட்டான் அப்படின்னா சமைத்தான். பிற உயிரை கொன்றவன், பிறர் செய்யக்கூடிய கொலைக்கு உடனாய் இருக்கிறவன், கொன்ற ஊனை விலைக்கு வாங்கியவன், கொல்லப்பெற்ற மகனை சமைத்தவன், அதனை பிறர் கொடுக்க உண்டவன், இந்த 5 பேருமே சான்றோர்களால உயிர்களை கொல்லலாகாது என்று கூறிய நீதி வரம்பினை பழித்து செய்த பாவமாகும். வழி அழிந்தார் மூத்தார் வடக்கிருந்தார் நோயால் நலிபு அழிந்தார் நாட்டு அறை போய் நைந்தார் மெழிவு ஒழிய இன்னவரால் எண்ணாராய் ஈந்த ஒரு தொற்று மன்னவரா செய்யும் மதித்து. அதாவது துற்று அப்படின்னா ஒரு கவள உணவு. ஸோ ஒரு கவளம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கவள உணவு தான் நம்ம என்ன சொல்லுவோம், துற்று அப்படின்னு சொல்லுவோம். நாட்டரை போல அப்படின்னா நாட்டை விட்டு நீங்கியது போல. வலிமை இழந்தவர் மூத்தவர் வடக்கு நோக்கி உண்ணாதிருந்தவர் நோயால் துன்புறுபவர் தம் நாட்டை விட்டு சென்று அயல் நாட்டில் தளர்ந்தவர் என்ற இந்த 5வருடைய தளர்ச்சி நீங்குமாறு இன்னார் என்று ஆராயாமல் ஒரு கவள அளவு உணவு கொடுத்தவரை அடுத்த பிறவியில் கணித்து அரசராக செய்யும். தோற்கன்று காட்டி கரவார் கரந்தப்பால் பார்ப்பட்டார் உண்ணார் பழிப்பாவம் பார்ப்பட்டார் ஏற்று அயரா இன்புற்று வாழ்வன ஈடழிய கூற்று அயர செய்யார் கொணர்ந்து. அதாவது ஈடு அப்படின்னா பெருமை, கூற்று அப்படின்னா யமன். தோளால் செய்த கஞ்சினை காட்டி பசுவிலிருந்து பால் கறக்காதவர் அவ்வாறு கறந்த பாலை நல்நெறியில் செல்பவர் அருந்த மாட்டான். பழியையும் பாவத்தையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டு விரும்பியோ விரும்பாமலோ தம் கிளைகளோடு, கிளைகள் அப்படின்னா சுற்றத்தினர்களோடு கூடி இன்பத்துடன் வாழ்வான் ஆகிய உயிர்களை அவற்றின் பெருமையை கொண்டு வந்து யமன் விரும்ப கொலை செய்யார். அப்படின்னா இவங்க எல்லாருமே யாரு, சிறந்தவர்கள். நகையோடு மந்திரம் நட்டார்க்கு வாரம் பகையோடு பாட்டு உரை என்று 5ம் தொகையோடு மூத்தார் இருந்துழி வேண்டார் முதுநூலுள் யாத்தார் அறிவினர் ஆய்ந்து. மந்திரம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ரகசியம், வாரம் அப்படின்னா 5, அதாவது பயப்படுதல். சான்றோர்கள் வெளிப்பட சிரித்தல், ரகசியம் பேசுதல், நட்பினருக்காக ஒரு பக்கமாக பேசுதல், ஆகாதவர்களிடம் பகை தரக்கூடிய சொற்களை கூறுதல், பாட்டுக்கு உரை சொல்லுதல், இந்த 5 செயல்களையும் அறிவுடையவர்கள் செய்ய விரும்ப மாட்டார்கள் என்று உலக இயல்களை ஆராய்ந்து அறிந்த சான்றோர்
பழமையான நூல்களை தொகுத்து உறுதியாக எடுத்து கூறியுள்ளனர். வழிப்படர், வாய்ப்ப, வருந்தாமை, வாய்அல், குழிப்படல், தீச்சொற்களோடு மொழிப்பட்ட காய்ந்து விடுதல், களைந்து உய்ய கற்றவர் ஆய்ந்து விடுதல் அறம். அதாவது படர் அப்படின்னா துன்பம், திரை அதாவது தெளிவுரை, நல்வாழ்வை அடைய விரும்புகிறவர்கள் தீய சொற்களை கூறுதல், வழிப்பறை கொள்ளை செய்தல், பிறர் பொருளை கவர்தல், மெய்மை அறிவில்லாத நெறியில் தேர்தல், பெரியோர் அறிவுரைகளை வெறுத்து நீக்குதல் ஆகிய 5ஐயும் ஆராய்ந்து பார்த்து நீக்கிவிடுதல் அறமாகும். தோள்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம். இதோடைய கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 107 அல்லது 102 பாடல்கள் உள்ளன. சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் காரி ஆசான். இவர் மதுரை மாகாயனார். இவருடைய இயற்பெயர் காரி. இவருடைய தொழில் ஆசிரியர், அதாவது ஆசான் அப்படிங்கிற தொழில். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா 5 சிறிய வேர்கள். என்னென்ன அந்த 5 சிறிய வேர்கள் அப்படின்னா நம்ம போன பகுதியிலே பார்த்திருப்போம். மீண்டும் ஒருமுறை பார்த்திடலாம். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, பெருமல்லி, சிறுமல்லி, நெருஞ்சி. இந்த 5ம் தான் 5 சிறிய வேர்கள். வாழ்வியல் உண்மைகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறுபஞ்ச மூலம் கூறக்கூடிய வாழ்வியல் உண்மைகள் 3. என்னென்ன அப்படின்னா நன்மை தருவன இது, தீமை தருவன இது, நகைப்பன தருவன என்னும் பொருண்மையில் எடுத்து கூறுவது சிறுபஞ்ச மூலம். காமம், வெகுளி, மயக்கம் இல்லாதவன் தாழ் போற்றி சிறுபஞ்ச மூலம் நூலை வெண்பாவால் நான் உரைப்பேன். யார் யாருடைய தாழ் போற்றி நான் வணங்கி இந்த சிறுபஞ்ச மூலம் உரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரியாசன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3ம் இல்லாதவனுடைய தாழ் அப்படின்னா பாதம். அந்த பாதம் போற்றி சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற நூலை வெண்பாவால் உரைப்பேன். அப்ப சிறுபஞ்ச மூலத்துடைய பாவகை வெண்பா. நோய் தீர்க்கும் மருந்து போன்றது சிறுபஞ்ச மூலம். என்னென்னலாம் தீர்க்குது அப்படின்னா சொல்லுது இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா கொல்லாமை, பொய் சொல்லாமை, புலால் உண்ணாமை, கல்லாமை. இந்த 4 அறங்களையும் கூறுவது சிறுபஞ்ச மூலம். இந்த 4ஐயும் சேர்த்து பஞ்சம் போக்கும் மழை போல பிணி அகற்றும் சிறுபஞ்ச மூலம் எனும் கற்றோர் மக்களிடம் கொண்டு சேர்ப்பீராக. அப்போ எப்படி அந்த மழையானது மக்களுடைய பஞ்சங்களை எல்லாத்தையுமே போக்குதோ அந்த மாதிரி இந்த சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை கற்றோர் மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி. உருபஞ்ச மூலம் தீர்மார் போல் கூறீர் சிறுபஞ்ச மூலம் சிறந்து உலக இன்பம் செல்வ உடையவனிடம் உள்ளது. ஒழுக்கம் இரக்க குணம் உள்ளவனிடம் உடையது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பமானது, உலகில் வரக்கூடிய இன்பமானது யார்கிட்ட செல்வம் இருக்கோ அவன்கிட்ட இருக்கு. அப்ப செல்வம் உடையவன்கிட்ட எல்லா இன்பமும் இருக்கு. அதுவே ஒழுக்கம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா இரக்க குணம் உள்ளவன்கிட்ட மட்டும்தான் ஒழுக்கமானது இருக்கும். அமிர்தம் போன்றவர்கள் யார் யார் அப்படின்னு சிறுபஞ்ச மூலம் சொல்லுதுன்னா, கணவனுக்கு அமிர்தம் போன்றவள் கற்புள்ள மனைவி, கல்வி கற்று அடங்கி நடப்பவன் இந்த உலகத்துக்கே அமிர்தம் போன்றவன், நல்ல நாடானது மன்னனுக்கு அமிர்தம் போன்றது, நாட்டு வீரர்களுக்கும் மன்னனுக்கும் அமிர்தம் போன்றவர்கள் யார் அப்படின்னா சேவகன். சேவகன் இந்த நாட்டு வீரர்களுக்கும் சரி மன்னனுக்கும் சரி அமிர்தம் போன்றவர்கள். அடுத்து வனப்புகள். வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுக்கெல்லாம் என்னென்ன அழகு அப்படிங்கிறது சிறுபஞ்ச மூலம் சொல்லுது அப்படின்னா, கண்வனப்பு அதாவது கண்ணுக்கு அழகு, கண்ணோட்டம் அப்படின்னா இரக்க குணம். நம்ம ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது ஒரு இரக்கத்துடன் பார்க்கணும். வன்மமாவோ கோபமாவோ நம்ம ஆக்ரோஷமாவோ நம்ம பார்க்க கூடாது. இரக்கமா பார்க்கணும். அன்பு ஒழுக்கம் இருக்கவங்கிட்டதான் இரக்க குணம் இருக்கும். ஸோ கண்ணுக்கு அழகு, கண்ணோட்டம் அதாவது இரக்கமாக பார்த்தல். கால்வனப்பு பிறரிடம் யாசித்து செல்லாமை, அதாவது
காலுக்கு அழகு என்ன அப்படின்னா பிறர்கிட்ட போயிட்டு யாசித்து, அதாவது ஒரு பொருள் வேண்டுமாறு இறந்து போய் செல்லாமை காலுக்கு அழகு. ஆராய்ச்சிக்கு அழகு முடிவை சரியாக எடுத்துரைத்தல். நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா அந்த ஆராய்ச்சிக்கு அழகு எதுவாக இருக்கும்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவை வந்துட்டு சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு அது சரியா எடுத்துரைக்கிறது தான் ஆராய்ச்சிக்கு அழகு. அடுத்து பன்மனப்பு கேட்டவர் நன்றென்று பாராட்டல். பண் அப்படின்னா பாட்டு, இசை, இந்த மாதிரி. இந்த பன்வனப்பு கேட்கிறவங்க, அந்த பாடலை கேட்கிறவங்க நன்றாக இருக்கிறது என்று பாராட்டுறது பன்வனப்பு. அடுத்து மன்னனுக்கு வனப்பு நாட்டு மக்களை வருத்தாமல் காத்தல். அதாவது நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு அழகானது அந்த நாட்டு மக்களை துன்புறுத்தாமல் வருத்தாமல் காத்தல் மன்னனுக்கு அழகு. அடுத்து கூற்றமாவது எது? கூற்றமாவது அப்படின்னா யமன். யாருக்கெல்லாம் யாரு யமன் அப்படிங்கறதுதான். சிலந்திக்கு யமன் அதோடைய கருமுட்டை. எருதுக்கு அதோடைய நீண்ட கொம்புகள் யமன். மானுக்கு அதோடைய மயிர்தான் யமன். நண்டுக்கு அதன் குஞ்சுகளே யமன். நாவிற்கு நம்ம பேசக்கூடிய பழிச்சொற்கள், அதாவது தீய சொற்களே யமனாகும். கற்றவர்கள் யாருக்கு ஒப்பாக அழைக்கப்படுறாங்க அப்படின்னா தேவருக்கு. கல்வி கற்றவர்கள் தேவருக்கு இணையாக வைக்கப்படுகிறார்கள். கல்லாதவர்கள் பிசாசு போன்றவர்கள். அடுத்து மேதைகளுடைய சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய பாடல் கொடுத்திருக்காங்க. உவ்வாது காய்க்கும் மரமுமுள நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அடுத்து அறிவற்றோருடைய இயல்பு, அவங்கள பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் மேதையுடைய சிறப்புக்கு ஒரு பாடல், அடுத்து அறிவற்றவர். இந்த பாடல் விளக்கத்தோடய நம்ம முன் பதிவிலேயே நம்ம பார்த்துட்டோம். நம்ம பாடல் மட்டும் பார்த்துடலாம். ஊத்தாலும் காயா மரமுமுள நன்றறியார் மூத்தாலும் மூவர் நூல் தோற்றாதார் பாத்தி புதைத்தாலும் நாராத வித்துள பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு. அடுத்தது ஆசானுக்கு பிணி போன்றவன். யார் வந்துட்டு ஆசானுக்கு பிணி போன்றவன் அப்படின்னா காமம், வெகுளி, மயக்கம் என்ற மூன்றையும் ஒழிக்காத மாணவன் ஆசானுக்கு பிணி போன்றவன். பிணி அப்படின்னா நோய். ஒரு மாணவனானவன் காமம், வெகுளி, மயக்கம் இது மூன்றையும் ஒழித்தவனா இருக்கணும். அப்படி அவன் ஒழிக்காத ஒரு மாணவனா இருந்தானா கண்டிப்பா ஆசானுக்கு பிணி போன்றவனாக இருப்பான். மாணவனுடைய சிகை அலங்காரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏனோதானோன்னு அப்படி இப்படின்னு இல்லாம, சிகை அலங்காரம் அப்படின்னா தலை, முடி அலங்காரம். கருணைதல் கொடியின் அரும்பு அளவாய் இருக்க வேண்டும். கருணைதல் கொடியோடைய அரும்பு அளவாய் அந்த முடியானது இருக்க வேண்டும். ஒருவன் அறிவாலும் எல்லாம் யாதொன்றும் ஒருவன் அறியாதவனும் ஒருவன் குணடைங்க குற்றமில்லானாம் ஒருவன் கனநடங்கி கற்றானும் இல். அடுத்து சேர்த்து வைப்பவன் யார் அப்படின்னா வள்ளல். ஒரு பொருளை சேர்த்து வைப்பவன் வள்ளல். இதுவே பொருளை மற்றவருக்கு கொடுப்பவன் யார் அப்படின்னா வாணிகன். ஒரு பொருளை வந்துட்டு சேர்த்தி வச்சு அதை வந்துட்டு மற்றவர்களுக்கு கொடுத்து அதன் மூலியமா வியாபாரம் பண்றவன் வாணிகன். அறிவூட்டி நற்கதிக்கு செல்லும்படி செய்பவன் ஆசான். அறிவூட்டி அவன் நல்ல வழிக்கு செல்லும்படி செய்பவர் யார் அப்படின்னா ஆசான். ஆசான் அப்படின்னா ஆசிரியர். ஊன் உண்ணாமல் இருந்தால் உயர்கதி செல்லல் உண்மை. ஊன் அப்படின்னா இறைச்சி. எந்த ஒரு உயிரையும் கொள்ளாது ஊன் உண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணலாம், உயர்கதிக்கு செல்லலாம். வைதால் பழியும் வணங்குவதால் நற்குடி பிறப்பும் உண்டாகும். வைதால் அப்படின்னா திட்டுதல், சண்டையிடுதல். சண்டையிடுதல் தான் நம்ம என்ன சொல்றோம், வைதால். நம்ம ஒருத்தங்கிட்ட சண்டை போடுறோம், ஒருத்தங்கிட்ட வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு பழி உண்டாகும். இதுவே பிறரை நம்ம வணங்குவதனால நம்ம நற்குடியில பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமை உண்டாகும், நற்குடி பிறப்பும் உண்டாகும். அது வனப்பாவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூலில் இருக்கக்கூடிய சொல்லழகே அழகு. வனப்பு அப்படின்னா அழகு. எது அழகு அப்படின்னா நூலில் இருக்கக்கூடிய சொல்லே வந்துட்டு அழகு. மயிர் வனப்பும் கண்கவரும் மார்பின் வனப்பும்
உகிர்வனப்பும் காதின் வனப்பும் செயிர்தீர்ந்த பள்ளியின் வனப்பும் வனப்பல்ல நூற்கு இயைந்த சொல்லின் வனப்பே வனப்பு. அப்போ மயிர் வனப்பும் வனப்பு கிடையாது, கண்ணை கவரக்கூடிய மார்பனப்பும் வனப்பு கிடையாது, காதுடைய வனப்பும் அழகு கிடையாது, பல்லழகும் அழகு கிடையாது. எதுதான் அழகு அப்படின்னா நூலில் இருக்கக்கூடிய சொல்லின் அழகே அழகு. காக்கையை சோற்றுக்கு காவல் வைத்தது போன்றது. காக்கையை வந்துட்டு நம்ம சாப்பாட்டுக்கு காவல் வச்சோம் அப்படின்னு என்ன ஆகும், அதுவே சாப்பிட்ரும். அது வந்துட்டு காவல் வைக்க முடியுமா? காக்கையை வந்துட்டு காவலுக்கு வைக்க முடியுமா? சாதத்திற்கு வைக்க முடியாது. அது போன்றது எது அப்படின்னா அறிவற்றவனை, அறிவில்லாதவனை கருவூலத்திற்கும் கணக்கு தொழிலுக்கும் மேற்பார்வைக்கும் உணவு காவலுக்கும் வைப்பது எது போன்றது? காக்கையை சோற்றுக்கு காவல் வைத்தது போன்றது. யாரை தாக்கக்கூடாது? யாரை வந்துட்டு நம்ம தாக்கக்கூடாது அப்படின்னா பயந்து உடுக்கையை விட்டவனை, உடுக்கை அப்படின்னா உடம்பு அல்லது நம்ம உடுத்தக்கூடிய உடை, இது விட்டவனை தாக்கக்கூடாது என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா பயந்து உடுக்கையை விட்டவனை நம்ம தாக்கக்கூடாது அப்படின்னு அந்த சிலப்பதிகாரத்துடைய மூலம் சொல்லுது. அடுத்து புல்லை பறித்து வாயில் இட்டவர், ஓடும் நீரில் புகுந்தவர், ஆயுதம் கைவிட்டவர், பற்றில்லாமல் ஓடாது நின்றவர். இவங்களை யாரையுமே என்ன பண்ணக்கூடாது? தாக்கக்கூடாது. அடுத்தது வயல் நீர் வரப்பானது உயர நெல் உயரும். இப்போ வயல்ல இருக்கக்கூடிய வரப்பு உயர்ந்தது அப்படின்னா அதோடைய நெல் உயரும். நெற்பயிர் உயர நெல் விளைச்சல் உயரும். குடிமக்கள் உயர்வாங்க, இதனால மன்னன் உயர்வான். நன்மை அளிப்பன எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கன்று இறந்ததுக்கு அப்புறமா தாய் பசுவுக்கிட்ட பால் கறவாமையும் நீர்மன்றத்தை அடுத்து வீட்டை அமைக்காமையும் நன்மை அளிப்பன. வேளாண் மக்களுக்கு மறதி கேட்டை தரும், பொருள் மிகுதி செருக்கை தரும். இப்போ வேளாண் மக்கள் அப்படின்னா விவசாயம் செய்யக்கூடிய மக்கள். விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு மறதி இருந்தது அப்படின்னா எப்போ விளைச்சல், எப்போ வெள்ளாமை பண்றது, எப்போ அறுவடை பண்றது, எப்போ விதைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரல அப்படின்னா அது ஒரு கேடு, துன்பத்தை தரக்கூடியது. பொருள் அதிகமா இருந்தது அப்படின்னா செருக்கு, அதாவது ஆணவம், திமிரு, அதை சொல்லணும். அந்த பொருள் மிகுதி செருக்கை தரும். கணவனை தம்மிடம் வணங்கும் மருந்து. கணவன் தம்மிடம் வணங்கணும் அப்படின்னா என்ன ஒரு மருந்தா சிறுபஞ்சமலம் சொல்லுது அப்படின்னா நன்மக்கள் பேரு, நல்ல ஒழுக்கமுடைய அறிவுடைய மக்கள் பேரு, அடக்கம், அழகு, கணவனுடன் உரைதல், அவள் உண்ணும் உணவை விரும்புதல். இதுதான் வந்துட்டு கணவனை தம்மிடம் வணங்கும் மருந்து. பெண்களை காப்பவர். யார் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க, பெண்களை காப்பவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கணவன், அவனுடன் பிறந்தவன், தன் மாமன், மகன், தந்தை, இவங்க 5 ஆண்கள் மட்டும்தான் பெண்களை காக்கக்கூடியவர்கள். அடைவது. யார் வந்துட்டு யார் அடைவாங்க? அடைதல் அப்படின்னா போய் சேர்தல். கற்றவன் பொன்னை அடைவான். அப்போ கல்வி கற்றவன் பொன் அப்படின்னா தங்கம். ஒரு படிச்சான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா வேலைக்கு போவான். வேலைக்கு போயிட்டு அப்படின்னா பொருள் ஈட்டுவான். அந்த பொருள் மூலியமா பொன் கூட வாங்கலாம். அப்ப கற்றவன் பொன்னை அடைவான். கவிஞன் எல்லா பொருளையும் மன்னனால் அடைவான். இப்போ கவிஞன், அதாவது மன்னர்கள் இருக்கக்கூடிய சபையில புலவர்கள், கவிஞர்கள் பாட்டு பாடி அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா பொருளையுமே மன்னனால அடைவான். வாதிடுவோன் வென்றான் என்ற புகழடைவான். ஒருத்தவங்க கிட்ட வாதம் பண்ணும் பொழுது அந்த வாதிடக்கூடியவன் வென்றான், அவன் வெற்றி பெற்றுட்டான், வாதம் பெற்று வெற்றி பெற்றுட்டான் அப்படிங்கிற புகழை அடைவான். கல்லாதவரும் கற்றவரிடம் சேராதவரும் கற்றவரால் நகைக்கப்படுதலை அடைவர். நகைத்தல் அப்படின்னா சிரித்தல், ஏளனமாக சிரிக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? நகைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த கல்லாதவர்களும் கற்றவரிடம் சேராதவர்களும், நீ படிக்கதான் இல்லை, சரி படிச்சவங்களோடையாவது இருக்கலாம் அப்படின்னா அதுவும் இல்லை. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க கற்றவர்களால நகைக்கப்படுதலை அடைவர். சிறு பிச்சை இடுபவரும் பிறகு பெரும்பயன் அடைவர். சிறு பிச்சை எழுப்பினும் பயன் குன்று போல வரும்.
இப்போ ஒருவருக்கு நம்ம சிறிய உதவி செய்தாலும் அது பின்னாடி பெரும் பயனா வந்து சேரும். அதே மாதிரி சிறு பிச்சை அளிப்பினும் பயன் எப்படி இருக்கும்? குன்று குன்று அப்படின்னா மலை, மலை போல இருக்கும். சொர்க்கம் புகுபவர்கள் யாரெல்லாம் வந்துட்டு சொர்க்கம் புகுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீர்நிலையை தோண்டி அதை சுற்றி மரம் நடுபவர், மக்களுக்கு நடக்க பாதை உருவாக்கி தருபவர், இடத்தை செப்பம் செய்து வயலாக்கியவர், கிணறு தோண்டியவர்கள் இந்த நால்வரும் சொர்க்கம் புகுவர். கடுஞ்சொல்லை பொறுப்பவரே துறவி. ஸோ ஒருத்தர் பேசக்கூடிய அந்த கடுமையான சொற்களை பொறுத்து கொள்பவர் துறவி. என்னென்னலாம் கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா, யாருக்கு பாவம் வரும் அப்படின்னா, உயிர் கொலை கூடாது, உயிரை கொன்றவன், ஒரு உயிரை கொலை செய்வதற்கு உடன்பட்டவன், விலைக்கு வாங்கியவன், சமைத்தவன், உண்டவன் இந்த 5 பேர்த்துக்குமே பாவம் உண்டாகும். அறப்பண்பு இதெல்லாம் அறப்பண்பு அறச்செயல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கருவை அளிக்காதது, தன் வயிற்றில் வளரக்கூடிய கருவை அளிக்காதது, அநாத குழந்தையை வளர்ப்பது, விதவை பெண்ணை பாதுகாத்தல் இந்த 3ம் அறப்பண்பு. ஒரு கவளம் உணவு வழங்கியவன் மறுமையில் அரசன் ஆவான். அதாவது இந்த பிறப்புல பசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கவளம் ஒரு கைப்பிடி சாப்பாடு வழங்கியவன் மறுமையில அரசனா மாறுவான். நோய் தீர்த்தவருக்கு இந்த நோய் இல்லை. எந்தெந்த நோய் தீர்த்தவருக்கெல்லாம் நோய் இல்லை அப்படின்னா, தலைநோய், பித்து, வாய்ப்புற்று, மூல நோய், சயநோய் இந்த நோய்களை முற்பிறவியில் தீர்த்தவருக்கு இந்த பிறவியில் இந்த நோய்கள் வராது. இவங்கெல்லாம் வந்துட்டு 79-80 வயதுக்கு மேல் வாழ்வாங்க. பஞ்ச காலத்துல பொருளை பகிர்ந்தளிப்பவன், அஞ்சாமல் பகைவரை அழித்தவன், பிறருக்கு ஈந்த பிறகு தான் உண்டவன், குழந்தைக்கு உணவளிப்பவன், பாலை கறப்பதும் பாலை பருகுவதும் தவறு. இப்போ பஞ்ச காலத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? பொருளை பகிர்ந்தளிக்க கூடாது. ஏன்னா நமக்கு பஞ்சம்னே தெரிஞ்சிருச்சு, நமக்கும் நிறைய தேவைகள் இருக்கும். அப்ப நம்ம பகிர்ந்தளித்தோம் அப்படின்னா நமக்கும் இன்னும் வந்துட்டு பஞ்சம் ஏற்படும். அஞ்சாமல் பகைவரை அழித்தவன், பகைவரை அழிக்கிறவன், பிறருக்கு ஈந்த பிறகு தான் உண்டவன், பிறர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடுபவன், குழந்தைக்கு உணவு கொடுப்பவன், பாலை கறக்கிறதும் பாலை பருகுறதும் தவறு. வினாவிடைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய பகுதியில நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அழகு. எது வந்துட்டு அழகு அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது நூலில் உள்ள சொற்கள் தான் அழகு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா மயிரை வந்துட்டு சடையாக வளர்க்கறது, மயிரை குறைக்கிறது, கங்கை முதலான நீர்நிலைகளை போய் நீராடுறது, பகல் காலத்துல உண்ணுதல் என்ற குற்றம் இதெல்லாமே நீக்கியிருந்தாலுமே 5 புலன்களை அடக்கி அழகிய செயல்களை செய்பவர்கள் தான் சுடுகாட்டில் வேகுவதற்குரிய குடம் போன்ற உடலை விரும்பாதவனாகி விட்டு விடுவான் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிற உயிரை கொன்றவன், பிறர் செய்யும் கொலைக்கு உடன்பட்டவன், அந்த கொன்ற ஊனை விலைக்கு வாங்கியவன், கொல்ல பெற்ற அந்த ஊனை சமைக்கிறவன், அதை பிறர் கொடுக்க உண்டவன் அப்படின்னு 5 பேருமே சான்றோர்களால உயிர் கொள்ளலாகாது என்று கூறிய அந்த நீதி வரம்பை படித்து பாவம் பெற்றவர் ஆவாங்க. அடுத்தது வலிமை இழந்தவர், மூத்தவர், வடக்கு நோக்கி உண்ணாது இருக்கிறவங்க, நோயால் துன்புறவங்க, தன்னுடைய நாட்டை விட்டு அடுத்த வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி இந்த 5 பேருக்கும் இந்த முற்பிறவியில இப்ப இருக்கக்கூடிய பிறவியில ஒரு கவளம் உணவிட்டாலுமே பின்னாடி வரக்கூடிய மறுமையில அவங்களுக்கு அரசன் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம சிறுபஞ்ச மூலம்னு சொல்லுது. அதுக்கப்புறமா இந்த தோலால் செய்த கஞ்சு காட்டி பசுவுல இருந்து பால் கறக்காதவங்க, அந்த மாதிரி கறந்த பாலை நன்னெறியில செல்பறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அருந்த மாட்டாங்க. பழியையும் பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு விரும்பியோ விரும்பாமலோ தன்னுடைய சுற்றத்தார் கூட கூடி இன்பத்துடன் வாழ்வான் ஆகிய உயிர்களை அவற்றின் பெருமையை கொண்டு வந்து யமன் விரும்பி என்ன பண்ணுவான்? கொலை செய்வான். இவர் சிறந்தவர். அடுத்தது சான்றோர்கள் வெளிப்பட சிரிக்கிறது, ரகசியம் பேசுறது, நட்பினருக்காக ஒரு பக்கமா பேசுறது, ஆகாதவங்க கிட்ட பகைத்தரும் சொற்களை சொல்றது, பாட்டுக்கு உரை சொல்றது, இந்த 5 செயல்களையும் அறிவுடையவர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா செய்ய விரும்ப மாட்டாங்க. அடுத்தது நல்வாழ்வை அடைய விரும்புகிறவங்க தீய சொற்களை சொல்றது,
வழிப்பறி கொள்ளை செய்யறது, பிறர் பொருளை கவர்றது, மெய்மை அறிவில்லாத நெறியில சேர்றது, பெரியோர் அறிவுரைகளை வெறுத்து நீக்கிறது, இந்த 5யும் ஆராய்ஞ்சு பார்த்து நீக்கி விடுறது அறம். அடுத்து தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் சிறுபஞ்ச மூலம். இதோடைய கடவுள் வாழ்த்தோட 97ல இருந்து 97 அல்லது 102 பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் காரியாசான், இவருடைய இயற்பெயர் காரி. இப்ப ஆசான் அப்படின்னா ஆசிரியர். இந்த சிறுபஞ்ச மூலத்துடைய 5 சிறிய வேர்கள் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது சிறுபஞ்சம் சொல்லக்கூடிய வாழ்வியல் உண்மைகள் என்னென்ன அப்படிங்கறதை பார்த்தோம். நன்மை தருவது எது, தீமை தருவது எது, நகைப்பன எது, இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது சிறுபஞ்ச மூலம். இந்த காமம், வெகுளி, மயக்கம் இல்லாதவன் தாள் போற்றி சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற நூலை நான் வந்துட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரியாசன் எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. நோய் தீர்க்கும் மருந்து போன்றது எது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். இது சிறுபஞ்ச மூலம் என்ன சொல்லுது அப்படின்னா கொல்லாமை, பொய் சொல்லாமை, புலால் உண்ணாமை, கல்லாமை, இந்த 4ஐயும் சேர்த்து பஞ்சம் போக்கக்கூடிய மலையை போல இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற நூலை கற்றவர் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் சொல்லுங்க அப்படிங்கறத சொல்லுது, ஒரு கருத்தா சொல்லுது. இந்த உலக இன்பம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா செல்வம் உடையவங்க கிட்ட இருக்கும். இதுவே ஒழுக்கம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா இரக்க குணம் இருக்கவங்க கிட்ட இருக்கும். யாரெல்லாம் அமிர்தம் போன்றவர்கள் அப்படின்னா கணவனுக்கு அமிர்தம் கற்புள்ள ஒரு மனைவி, உலகத்துக்கு அமிர்தமா இருக்கிறவங்க கல்வி கற்று அடங்கி நடக்கக்கூடியவங்க, மன்னனுக்கு அமிர்தமா இருக்கக்கூடியவங்க நல்ல நாடு, மன்னனுக்கும் நாட்டு வீரர்களுக்கும் அமிர்தம் போன்றவர்கள் சேவர்கள். அடுத்து எதெல்லாம் அழகு அப்படின்னு சிறுபஞ்ச மூலம் சொல்லுது அப்படின்னா கண்ணுக்கு அழகு இரக்க குணம், காலுக்கு அழகு பிறர்கிட்ட போய் யாசித்து நிற்காமல், ஆராய்ச்சிக்கு அழகு அதோடைய முடிவை சரியா எடுத்து சொல்றது, பாட்டுக்கு அழகு கேட்டவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுறது, மன்னனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமல் காக்குறது. அடுத்து யமனாவது எது அப்படின்னு சொல்லி சிறுபஞ்ச மூலம் சொல்லுது அப்படின்னா சிலந்திக்கு அதோடைய கருமுட்டையை யமனாகும், எருதுக்கு அதோடைய நீண்ட கொம்பு, மானுக்கு அதோடைய மயிர், நண்டுக்கு அதோடைய குஞ்சு, நாவிற்கு பழிச்சொற்கள், இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் யமனாக இருக்கும். கற்றவர் வந்துட்டு தேவரா வந்துட்டு மதிக்கப்படுறாங்க, கல்லாதவர்கள் பிசாசு போன்றவர்களா மதிக்கப்படுறாங்க. அடுத்தது ஆசானுக்கு பிணி போன்றவன் யார் அப்படின்னா இந்த மாணவனானவன் காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3ஐயும் ஒழிக்காதவன் ஆசானுக்கு பிணையாவான். மாணவனுடைய சிகை அலங்காரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கருணைதல் கொடியுடைய அரும்பு அளவாய் இருக்கணும் அப்படின்னு சிறுபஞ்ச மூலம் சொல்லுது. அடுத்தது சேர்த்து வைப்பவன் வள்ளல் அப்படின்னும், பொருளை மற்றவர்கள் கொடுப்பவன் வாணிகன், அதை அறிவூட்டி நற்கதிக்கு செல்லும்படி செய்பவன் ஆசான், ஊனுண்ணாமல் இருப்பவன் உயர்கதிக்கு செல்வான் அப்படிங்கிற சிறுபஞ்ச மூலம் சொல்லுது. வயதால் வந்துட்டு நம்ம ஒருத்தங்களை திட்டினா பழியும், வணங்குறதுனால நற்கொடி பிறப்பும் நமக்கு உண்டாகும். இதுல அழகு அப்படிங்கிறது அதுதான், நூலில் இருக்கக்கூடிய சொல்லுடைய அழகே அழகு. இந்த காக்கையை சோற்று காவல் வைக்கிறது போல என்ன அப்படின்னா அறிவற்றவர்களை கருவூலத்திற்கும் சரி கணக்கு தொழிலுக்கும் மேற்பார்வைக்கும் சரி காவலுக்கு வைக்கிறது காக்கையை சோற்றுக்கு காவல் வைக்கிறதுக்கு சமமாகும். யாரை வந்துட்டு தாக்க கூடாது அப்படின்னா பயந்து உடுக்கையை விட்டவனை தாக்க கூடாது, புல்லை பறித்து வாயில் இட்டவனை தாக்கக்கூடாது, ஓடும் நீர்ல புகுந்தவங்களை தாக்கக்கூடாது, ஆயுதம் கைவிட்டவர் பற்றிடாமல் ஓடாது நின்றவர்களை வந்துட்டு தாக்கக்கூடாது. இதெல்லாம் நன்மை அளிக்கும் அப்படின்னா கன்று இறந்ததுக்கு அப்புறமா தாய் பசுகிட்ட பால் கறக்கக்கூடாது, நீர்மன்றத்தை அதுக்கு அடுத்து வீடு கட்டக்கூடாது, வேளாண் மக்களுக்கு மறதி துன்பத்தை தரும், பொருள் மிகுதி செருக்கை தரும் அப்படின்னு சிறுபஞ்ச மூலம் சொல்லுது. கணவனை தம்மிடம் வணங்கும் மருந்து ஒரு 5 கொடுத்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னா நன்மக்கள் பேரு, அழகு, அடக்கம், கணவன் கூட உரைதல், அவன் உண்ணக்கூடிய உணவை விரும்புதல், இதெல்லாமே கணவனை தம்மிடம் வணங்கக்கூடிய மருந்து. பெண்களை காப்பவர்கள் யார் யார், எந்த ஆண்கள் பெண்களை காப்பாங்க அப்படின்னா கணவன் கூட பிறந்தவன், தன்னுடைய மாமன், மகன், தந்தை, இந்த 5 ஆண்களும் பெண்களை காப்பவர்கள். யார் யார் அடைவாங்க அப்படின்னா கற்றவன் பொன்னை அடைவான், கவிஞன் எல்லா பொருளையும் மன்னனால் அடைவான், வாதிடுவோன் வென்றான் என்ற புகழடைவான், கல்லாதவர் கற்றாரிடம் சேராதவரும் கற்றாவரால் நகைத்தலை அடைவாங்க. சிறுபிச்சை இடுபவங்களும் பின்னாடி பெரும்பயன் அடைவாங்க, சிறுபிச்சை அளிப்பினும் பயன் குன்று போல வரும். அடுத்து யாரு சொர்க்கம் புகுவாங்க அப்படின்னா நீர்நிலையை தோண்டி அதை சுற்றி மரம் நட்டு மக்களுக்கு நடைபாதை உருவாக்கி நிலத்தை சப்பம் செய்து வயலாக்கியவர், கிணறு தோண்டியவர்கள், இவங்க எல்லாருமே சொர்க்கம் புகுவார்கள்.
கருஞ்சொற்களை பொறுப்பவர் துறவி ஆவார்கள். உயிர் கொலை கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு 5 விஷயங்கள் பாவம் அப்படின்னு சிறுபஞ்சமூலம் சொல்லுது. என்னன்னா, ஒரு உயிரை கொன்றவன், அந்த உயிரை கொலை செய்வதற்கு உடன்பட்டவன், அந்த உயிரை விலைக்கு வாங்கியவன், அதை சமைத்தவன், உண்டவன் ஆகிய அந்த 5 பேருக்குமே பாவம் உண்டாகும். இதெல்லாம் அறப்பண்பு அப்படின்னா கருவை அழிக்காதது, அநாத குழந்தையை வளர்க்கிறது, விதவை பெண்ணை பாதுகாக்கிறது, இது எல்லாமே அறப்பண்பு. ஒரு கவலம் உணவு வழங்கியவனுக்கு மறுமையில் அரசனாகக்கூடிய தகுதி இருக்கு. இந்த நோய் இந்த பிறவில இந்த நோய் தீர்த்தவர்களுக்கு அடுத்த பிறவில அந்த நோயெல்லாம் இருக்காது. அவங்க 79, 80 வயசு வரையும் வாழ்வாங்க அப்படின்னு சிறுபஞ்சமூலம் சொல்லுது. என்னென்ன அந்த நோய் அப்படின்னா தலைநோய், பித்து, வாய்ப்புற்று, மூல நோய், சயநோய், இந்த 5 நோயும் இந்த பிறவில தீர்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவில அந்த நோய் இருக்காது. பஞ்சகாலத்துல பொருளை பகிர்ந்தளிக்கிறவன், அஞ்சாமல் பகைவரை அளிக்கிறவன், பிறருக்கு ஈந்த பொருளை ஈந்ததுக்கு அப்புறமா தான் உண்றவன், குழந்தைக்கு உணவளிப்பவன். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு இவங்க எல்லாத்துக்குமே இந்த நோய் கிடையாது. இந்த அடுத்த பிறவியில வந்துட்டு நற்பேறு கிடைக்கும். பாலை கறக்கிறதும் பாலை பருகுவதும் தவறு அப்படின்னு சிறுபஞ்சமூலம் சொல்லுது. நம்ம வினா விடைகளுக்கு போயிடலாம். பெண்டிற்கு சிறப்பினை தருவது எது? ஒரு பெண்டிற்கு சிறப்பினை தருவது விருந்தோம்பல், செல்வம் தருகின்ற தெய்வத்தை வழிபாடு செய்தல், சுற்றத்தினர் பயந்து ஒதுங்காமல் அவர்களை தழுவிக் கொள்ளுதல், இவை அனைத்தும். இது 3மே பெண்களுக்கு சிறப்பினை தருவது. துற்று என்பதன் பொருள் யாது? துற்று என்பதன் பொருள் ஒரு கவல உணவு. ஒழுக்கம் யாரிடம் உள்ளதாக சிறுபஞ்சமூலம் கூறுகிறது? ஒழுக்கம் இரக்க குணம் உள்ளவரிடம் உள்ளதாக சிறுபஞ்சமூலம் சொல்லுது. செல்வம் உடையவரிடம் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா இன்பமும் இருக்கும். இவ்வொழுக்கம் இரக்க குணம் உள்ளவரிடம் மட்டும்தான் இருக்கும். ஆராய்ச்சிக்கு அழகு எது? இப்ப ஆராய்ச்சிக்கு அழகு முடிவை சரியாக எடுத்துரைத்தல். கற்றவன் எதனை அடைவான்? கற்றவன் பொன்னை அடைவான். அடுத்த பகுதியில நாம ஏலாதி பத்தி பார்க்கலாம். நன்றி. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevisionias.com.